டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கர்நாடக வனத்துறையினரால் கர்நாடகாவில் உள்ள 3 தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மான் வேட்டையாட வந்தார்கள், கையில் ஆயுதங்களை வைத்திருந்தார்கள், பாதுகாப்புக்காக நாங்கள் அவர்களை சுட்டு கொன்று விட்டோம் அப்படின்னு கர்நாடக வனத்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அங்கே உள்ள தமிழர்கள் 2 நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கொல்லப்பட்டதனுடைய பின்னணி என்ன அப்படின்றது குறித்து ஊடகவியலாளர் திரு சதீஷ் செல்லதுரை அவர்களிடம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் எதற்காக சுட்டு கொல்லப்பட்டார்கள்? அவங்க மான் வேட்டையாட வந்தாங்க, கையில ஆயுதங்கள் வைத்திருந்தாங்க, அதனாலதான் நாங்க பாதுகாப்புக்காக அவர்களை சுட்டு கொள்ள வேண்டியதாயிருச்சு அப்படின்னு கர்நாடக வனத்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அங்க என்ன நடந்துச்சு? நீங்க சொல்றது எல்லாமே வனத்துறையோட வெர்ஷன். எப்படி நம்ம அமுதன் கேஸ்ல போலீஸோட வெர்ஷன் உடனடியாக செய்தித்தாளில் வந்துடும். இது நீங்க சொன்னது எல்லாமே ராமலிங்க ரெட்டி அவங்களுடைய கர்நாடக மாநிலத்தோட வனத்துறை அமைச்சர் இவங்க கொடுத்ததும் வனத்துறை கொடுத்ததும் தான் நீங்க சொல்றீங்க. அவங்க மான் வேட்டையாடினாங்க, மான் இறைச்சி இருந்தது, துப்பாக்கிகள் இருந்தது, லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கிகள் இருந்தது நியூஸ்ல வந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட, அதாவது 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேரும் யாரு அப்படிங்கன்னா, இந்த வனப்பகுதியில தோமையார் பாளையம்னு ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த கிராமம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது எங்க இருக்கு? இது கர்நாடகாவில் சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஹனூர் தாலுகாவுக்கு இது வருது. அங்கே நீங்கள் வனத்துறையோட மேப் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது காவேரி வனவளங்கு சரணாலயம் இந்த பகுதிக்குள்ளே தான் இவங்க சுட்டுக் கொல்லப்பட்டது எல்லாமே வருது. அங்கே நிறைய ஊர்கள் இந்த மாதிரி ஹட்டி, சிக்கனூர், அப்புறம் தட்டி, அலேமுரி, சகாயம் டிவிஷன், இந்த சகாயம் டிவிஷனுக்குள்ள தான் இந்த கொலைகள் நடந்திருக்குது. அந்த இதில் சின்ன ஊர்கள் இருக்கும்ல, அப்படி இருந்த ஒரு ஊரில் தோமையார் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு 4 பேர் அந்தோணிசாமி, அவருக்கு வயது 50 இருக்கும். அதற்கப்புறமா ஜான் ரோஸ் பீட்டர் அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு வயது 42. அப்புறமா குமார் அப்படிங்கிற சபரியப்பன், அவருக்கு 33 வயசு. அப்புறமா இந்த 3 பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க. என்ன பாசிட்டு இந்த 3 பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னொருத்தர் காயங்களுடன் தப்பிச்சிருக்காரு, அவர் பேர் மகிமதாஸ், அவருக்கு வயசு 45. இவங்க 4 பேருமே அங்க மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, நமக்கே தெரியும் காட்டு வனப்பகுதிகளில் இதுதான் தொழில். அதிகபட்சமா விவசாயமும் பிளஸ் இந்த மாதிரி ஆடு மாடு மேய்த்தல், அதுல பால் எடுத்து பால் விற்கிறது, இதுதான் அவங்களோட தொழில். இப்ப இவங்களோட மாடு காணாம போயிடுச்சு அப்படின்னு காட்டுகளுக்கு இவங்க தேடி போயிருக்காங்க. ரொம்ப லேட் ஆகிருக்கு, மாடும் கிடைக்கல. அப்போ நைட்டு அங்கே தங்கியிருந்திருக்காங்க, அங்கேயே காட்டிலே தங்கிட்டாங்க. அவர்கள் மீது தான் இந்த வனத்துறை அநியாயமாக அப்பட்டமாக ஒரு 3 உயிர்களை சுட்டு தள்ளியிருக்கிறாங்க. இதுதான் அவங்க கையில துப்பாக்கி எதுவும் இல்லையா? அவங்க எதுக்கு தான் போனாங்க அங்க? அதான் மாடு தன்னுடைய மாடு காணாம போறது, தேட போறது, இது சகஜமான ஒரு விஷயம். இப்ப நம்ம ஊர்லயே நம்ம மாடு மேய்க்கிறோம், ஒரு மாடு காணாம பக்கத்து ஊருக்கு தேடி போவோம். இந்த மாதிரி அங்க பக்கத்து ஊர் கிடையாது, பக்கத்து காடை தேடி போறாங்க. இது அந்தோணிசாமி அவங்களுடைய மனைவி லூர்து அவங்க எஃப்ஐஆர்ல இதை தான் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்டாக. இதுதான் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ மாடு தேடி போன ஆட்களை இவங்க சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ வனத்துறை சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க மான் இறைச்சி, மானை சுட்டு மான இறைச்சி பங்கு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் பெட்ரோலிங் போயிட்டு இருந்தோம். அந்த பெட்ரோலிங்கில் இவங்க தென்படவும் எங்களை பார்த்ததும் அவங்க சுட ஆரம்பிச்சாங்க. நாங்கள் இவங்களை சுட்டோம் அப்படிங்கிறது. நீங்கள் வழக்கமாக காலமாக இந்த மாதிரி கதைகள் நம்ம ஏகப்பட்டது கேட்டுட்டு இருக்கிறோம். 4 பேர்ட்டையும் துப்பாக்கி இருந்தால் இதுக்குள்ளே இந்த 4 துப்பாக்கி நீங்கள் கையில் காட்டியிருக்கணும், அப்படி தானே? ஒரு வனத்துறை அமைச்சரால் இவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியுது, வனத்துறை அதிகாரிகள் இது ஒரு இத்தனை ஒரு அறிக்கையை கொடுக்க முடியுதுன்னா, இன்னும் அது மான் இறைச்சியா இல்லை வேற எதுவும் இறைச்சியா அப்படிங்கிற ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எதுவும் இவங்க காட்டின மாதிரி தெரியல. இதே போலதான் யூபியில அவங்கள்ட்ட முதல்ல இருந்துச்சான்றதே காட்டல, இருந்துச்சாங்கிறதே இறைச்சியோ எதுவுமே இப்போ வரைக்கும் நமக்கு கண்ணில் வீடியோ காட்டல. இப்போ நாங்கள் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம், காஷ்மீர்ல என்கவுண்டர் காஷ்மீர்ல நீங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருந்திருக்கு. இப்போ நாங்கள் காஷ்மீர்ல ஒரு ஆப்ரேஷன் நடத்தினா, அந்த ஆப்ரேஷன் சக்சஸ். எப்போ அப்படி சக்சஸ்னா, இங்க யாரும் பாதிப்பாகாம தீவிரவாதி துப்பாக்கியோடு கொல்லப்பட்டிருக்காருன்னா, அந்த அவருடைய கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள்ல ஒரு டேபிள்ல, நீங்களே நிறைய போட்டோஸ் பார்த்துருப்பீங்க, டேபிள்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன்ல சம்மந்தப்பட்ட கலந்துகிட்ட எல்லாரும் நிற்பாங்க. கீழே அந்த தீவிரவாதியோட டெட் பாடி இருக்கும். அப்போ அதுலேயே பார்த்தாலே தெரியும் ஒரு துப்பாக்கி சண்டை நடந்திருக்குது, அந்த துப்பாக்கி சண்டையில் ஒருத்தர் இறந்துருக்காருன்னு. நீங்கள் இப்படி ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்க, இல்லை சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டவர்களை நீங்கள் சுட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி எந்த ஆதாரத்தையும் இதுவரை காட்டலை. கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி இதுதான் அப்படின்னு அந்த துப்பாக்கியோடு அவர்கள் இருந்ததுக்கு எதுவும் ஆதாரம் இருக்குன்னா அதுவும் கிடையாது. ஏன் வனத்துறையை கூட ஒரு துப்பாக்கியை தூக்கி நம்ம கண்ணில் காட்டலாம். ஒரு துப்பாக்கியா, 2 துப்பாக்கியா, 3 துப்பாக்கியா, 4 துப்பாக்கியா, 4 பேரும் வச்சிருந்தாங்களா அதுக்கு தெரியல. இப்போ 4 பேரும் வச்சிருந்தாங்க, இல்லை 3 பேரும் வச்சிருந்தாங்க அப்படின்னா 3 பேரும் வச்சிருந்தாங்கன்னு சுட்டு கொண்டீங்களா? அப்படி இல்லைல்ல.
இப்போ இதில் வந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து ஒருத்தர் வந்து காயம்பட்டதா வந்து அறிக்கை சொல்லுது, வனத்துறையோட அறிக்கை. அப்போ இந்த காயம்பட்ட போலீஸ் எங்கே இருக்காரு, அவர் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, அவருக்கு என்ன ரவுண்டு அவருக்கு வந்து குண்டில் பாஞ்சுது, இதெல்லாமே உங்களுக்கு ரிப்போர்ட்டில் கிடைக்கும்ல. அப்படி எதுவுமே இல்லை. நாட்டு துப்பாக்கி வச்சிருந்ததாக வனத்துறை சொல்லுது. நாட்டு துப்பாக்கி வச்சிருந்தாங்க, சரி அவங்க ஃபயர் பண்ண அந்த இடத்துல நீங்கள் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இருந்து போய் பார்த்தீங்கன்னா எந்த துப்பாக்கியாக இருந்தாலும் அதோட காலி கேஸ்னு ஒன்று விழும். நீங்கள் படத்தில் பார்ப்பீங்களா, அப்படி ஸ்லோ மோஷனில் ஒரு காலி கேஸ் சேம்பர்லேருந்து விழும்ல, அது எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்கள் எத்தனை ரவுண்டு ஃபயர் பண்ணீங்க அதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் எத்தனை ரவுண்ட் ஃபயர் பண்ணீங்கிறது இந்த காலி கேஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். காலி கேஸ் இவங்க கட்டாயம் கணக்கு கொடுத்தாகணும். சரி, ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களால் கணக்கு காட்ட முடியலனாலும் ஓரளவுக்கு நீங்கள் எத்தனை ரவுண்டு ஃபயர் பண்ணிக்கிங்கலாம் சொல்லியிருப்பீங்களா? இல்லை அவங்க அங்கே இருந்தால் ஃபயர் பண்ணாங்கன்னா அங்கே தான் விழுந்திருக்கும் அந்த காலி கேஸ். நீங்கள் அதை தேடி எடுத்து நீங்கள் அதை வந்து ஒரு சாட்சியாக சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த அறிக்கையும் நேற்று காலையில் நடந்திருக்கு. இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது சாயங்காலம் 4 மணி ஆச்சு, கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆக போகுது. இந்த அறிக்கைகள் கூட இந்த தகவல் கூட நம்ம வராதப்போ நம்ம இதை எப்படி வந்து இதற்காக கொன்றார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்னொரு முக்கியமான கேள்வி, யார் உங்களுக்கு வந்து துப்பாக்கி வச்சு சுடுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தது, யார் ஆர்டர் கொடுத்தது? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொல்லப்பட்ட இந்த இடம் நடந்திருக்குல்ல, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி 22 வருஷத்துக்கு முன்னாடி வீரப்பனோட டாமினேஷனில் இருந்த இடமாகும். வீரப்பன் அவர் கண்ட்ரோலில் அந்த நேரத்தில் காட்டுகளில் வச்சுருந்தாரு. பார்டர் தான் இது, இங்கே அடுத்து கேரளா பார்டரு, தமிழ்நாடு பார்டரு, சத்தியமங்கலம், இதெல்லாமே இதுக்கு நெருக்கமாக தான் வரும். ஸோ வீரப்பன் முன்னாடி டாமினேஷன் பண்ண ஏரியாவில் தான் இது நடந்திருக்குது. அதாவது ஒரு மானை விட மரத்தை விட மனிதனின் உயிர் வந்து மகத்தானது. மனிதனின் உயிர் வந்து என்னமோ அப்படி போகிற போக்கில் சுட்டு தள்ளிட்டு போகிற ஒரு சாதாரணமாக ஒரு பொம்மை கிடையாது. அதற்கு பின்னாடி 3 குடும்பம் இருக்குது. இதில் வந்து கொல்லப்பட்ட ஒருத்தரோட மனைவி வந்து அழுறாங்க. 2 பெண் குழந்தைகள் இருக்குது. வீட்டில் கூட இருக்கும் பொழுதே ஆண்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நானும் என்னையும் பாதுகாத்து எனது 2 பெண் குழந்தைகளையும் நான் பாதுகாக்கணும், இதுக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்கவுண்டர் அப்படிங்கிற பேர்லையும் சரி, இந்த மாதிரி நான் வனத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சுட்டதும் சரி, இதில் வந்து மனித உயிர் போகிற அளவுக்கு அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? இந்த துப்பாக்கிகள் என்னைக்காவது காட்டை வந்து அழித்து இங்கே ஈசா ஃபவுண்டேஷன் ஒன்று கட்டியிருக்காங்களே, அதை தூக்கி என்னைக்காவது திரும்பி இருக்குதா? இல்லை அதானி அம்பானிங்களாம் ரிசார்ட்லாம் பெரிய பெரிய ரிசார்ட்லாம் கட்டுறாங்க, இதே காட்டை அழித்து அவங்க மேலே திரும்பி இருக்குதா? இது வரைக்கும் திரும்பினது கிடையாது. அப்பாவி ஜனம் ஒரு வயிற்றுப்பாட்டுக்காக தன்னுடைய மானை தேடி போயிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் வேட்டையாட போனதாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க, வேட்டையாட போனதாகவே எடுத்துக்கோங்க. அதற்கு வந்து நீ அவனை சுட்டு கொள்ளலாம் அப்படின்னா நீ வந்து அந்த கிராமத்திற்கு மொத்த பேரையும் எத்தனை தடவை நீ சுட்டு கொண்டிருக்கணும்? இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ ஆந்திர காட்டுல இப்படி 20 தமிழர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஆமாம், அதற்கு பிறகு திரும்பவும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அது நடந்து எனக்கு தெரிஞ்சு 2015 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு அப்புறம் இது போல தமிழர்கள் வந்து வனத்துறையினால், அங்கேயும் வனத்துறை தான் செய்தது, இங்கேயும் வந்து அங்கே ஆந்திர வனத்துறை, இங்கே வந்து கர்நாடக வனத்துறை, இவர்கள் எல்லாருமே வந்து கர்நாடகாவில் மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் பொழுது அங்கு அது எல்லாமே கன்னட மாநிலத்துக்கு ஆட்பட்டது. இன்னொன்று, இந்த சாம்ராஜ் நகர்ல இருக்கிற தமிழர்கள் வந்து மேட்டூர் அணை கட்டும் பொழுது அங்க இருந்து பிழைப்புக்காக இடம்பெயர்ந்து போனவங்க. மேட்டூர் அணை ஒரு டேம் கட்டும் பொழுது 10,000 குடும்பத்துக்கு மேல கிட்டத்தட்ட வந்து வெளியில போவாங்க. நான் ஒரு லைவா ஒரு இது பார்த்தேன், இங்க ஒரிசால ஒரு டேம் கட்டும் பொழுது எத்தனை பேர் அங்க இருந்து வெளியே போகப்பட்டார்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து ப்ரீஃப் பண்ணும்போது நான் கூட பாதுகாப்பு நிரப்ப நான் கவனிச்சேன். 10,000 ஃபேமிலி அங்க இருந்து வெளியே ஏறி இருக்காங்க. அதே மாதிரி இங்க இருந்து போனவங்க தான் அவங்க பூர்வீகமாக அவர் தமிழர்கள். இப்போ தமிழர்கள் அப்படின்னு இதை நம்ம சுருக்கலாம்னா, தமிழர்கள் அப்படிங்கிற பார்வை கட்டாயம் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பார்வை, இது வெறுமன இனப்பிரச்சனை நம்ம வந்து கொண்டு போறதுல வந்து அர்த்தமே கிடையாது. இப்போ இவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, ஏன் கொல்லப்படுறாங்க அப்படின்னா தமிழர்கள்னு மட்டும் இல்லை, அவர்கள் வறிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு சாமானிய மனிதர்கள். அதிகாரத்தின் முன்னாடி அவங்களால எவ்வளவு தூரம் குரல் எழுப்ப முடியுங்கிற கேள்வி இருக்குது. அதனால தான் நான் திரும்பவும் சொன்னேன், இதோ ஒரு அதானியோ அம்பானியோ இவங்களால இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கவே முடியாது, கையை கூட நீட்ட முடியாது. ஆனால் ஒரு சாதாரணமான மனிதனுக்கு நீங்கள் ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருந்து இந்த மாதிரி காட்டுகளுக்கு நடக்கிற சம்பவம் வரைக்கும் சாமானிய மனிதர்களின் உயிர்களுக்கும் அவர்களுடைய மதிப்பிற்கும் எந்த மதிப்பும் இல்லை. அவங்களுக்கு மேலான ஒரு மரியாதை இருக்குல்ல, எந்த மதிப்பு இல்லை. அதனால தான் சுட தோணுது, அதனால சுட்டு தள்ளிட்டு பொய்யாக கதையும் புனைய தோணுது. இது தொடர்பாக அந்த குடும்பத்தினர் வந்து இன்னும் போராட்டத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. இவங்களோட உடல்கள்லாம் திரும்ப பெற்றுட்டாங்களா? உடல்கள் இப்போ மகிமைதாஸ் அவர் எப்படி இருக்காரு? மகிமைதாஸ் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, அதுல 4ஆவதா இருக்கிற அந்த மகிமைதாஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து தகவலை கொடுத்தது. அவர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா செய்திகள் பார்க்குறோம். பாடி வந்து இப்போ இவங்க வாங்கிக்கிறதா வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது செய்திகள் வந்துட்டு இருக்குது. காரணம் என்னன்னா 2 நாள் போராட்டம். இந்த போராட்டத்திலையும் வந்து 5 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதனால போராட்டம் அப்படின்னா, நம்பர் 1 அந்த போலீஸ்காரங்க யாரு, அந்த வனத்துறை அதிகாரிகள் அவங்களை எங்க முன்னாடி காட்டு. 2வது அவங்க மேல வந்து கொலை குற்றத்திற்கான வழக்கு வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். 3வது வந்து நீதி விசாரணை வேணும் அப்படின்னு. இப்போ முதல்வர் டி.கே. சிவகுமார், அவங்களோட கர்நாடக முதல்வர், அவர் வந்து
அறிவிச்சிருக்காரு. மாஜிஸ்ட்ரேட் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு. அதேமாரி அவருடைய வனத்துறை அமைச்சர் ரெட்டி அவரும் வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு முதற்கட்டமாக வனத்துறையிடமிருந்து கிடைத்த தகவல்கள், இதில் எங்கள் அதிகாரிகளே தப்பு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அவரும் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு. அது போக BNS 101, அதாவது பழைய 302 இருக்குல்ல, கொலைக்கான அந்த வழக்கு தான் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதற்காக இவர்கள் ஒரு நைட்டு முழுக்க போராடிருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு இவங்க மேல லத்தி சார்ஜ் பண்ணிக்குது கர்நாடக போலீஸ். மக்கள் வந்து வெகுண்டு எழுந்து வந்து, ஆமா, தமிழ்நாடு எல்லாமே தமிழர்கள் தான். அது போக வந்து வனத்துறை அலுவலகத்தை வந்து அடிச்சு உடச்சிட்டாங்க, சூறையாடிட்டாங்க மக்களே. அந்த வனத்துறை மக்கள், காட்டு பகுதியில் இருக்க மக்கள், அவங்களுக்கு என்னங்க தெரியும்? அவங்க பாவம். அவங்க வந்து தன்னோட வயிற்றுப்பாட்டுக்காக இத்தனை வேலையை பார்த்துக்கிட்டு இவ்வளவு நீங்களும் நானும் வாழ்கிற சொகுசான வாழ்க்கை, பஸ்லையோ ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் நம்ம பஸ்ஸுலேயே அவனை ரேபிடை போட்டு புக் பண்ணி வரோம்ல, அந்த வாழ்க்கை வாழ்கிறாங்களா வனத்துறையில் இருக்கிறவங்க? சொல்லுங்கள். அவங்க நெட்வொர்க் கூட கிடைக்காது. அந்த வீட்டு குழந்தையும் நம்ம வீட்டு குழந்தையும் ஒரே நீட் எக்ஸாம் எழுதணும். அந்த வீட்டு குழந்தையும் நம்ம வீட்டு குழந்தையும் அதே பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒன்றா ஃபைட் பண்ணணும். செம்மர கடத்தல் நடந்தப்பவே இது வந்து வெறும் தமிழர்கள் பிரச்சனையாக சுருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து 270 கிராமம் இருக்குது அந்த ஏரியாவில். செம்மர கடத்தல் கொலை நடந்தல 270 கிராமங்களுக்கு 10 ஸ்கூல் தான் இருந்தது. அப்போ இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளை எதையும் தீர்க்காமலே அவர்களை குற்றவாளிகளாக அவர்கள் மேலே வந்து துப்பாக்கி பயன்படுத்துறது எந்த விதத்தில் நியாயமானது? அவங்க கடத்தலை, அப்படியே கடத்திருந்தாலும் அவங்க வந்து அப்படியே வேட்டையாடி இருந்தாலும் சுடுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏங்க, நான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் 22 வருஷம் நின்று அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். பஞ்சாப் பார்டரில் நான் நிற்கும் பொழுது எனக்கு எதிர்த்தாப்பில் பாகிஸ்தானில் வந்து எவனாவது எல்லா தண்டி வந்தானா அவனை சுடுறதுக்கு எனக்கு ஆர்டர் கிடையாது. இதுதான் விதி. நீ அவனை சேலஞ்ச் பண்ணணும். அவன் உன்னை அங்கேருந்து ஃபயர் பண்ணால் மட்டும் தான் நீ வந்து ஃபயர் பண்ணணும். அவன் ஆயுதத்தோடு வந்து ஃபயர் பண்ணுவான். உயிருக்கு ஆபத்துங்கும் போது தான் பண்ண முடியும். இவங்க உடனடியாக என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் உயிருக்கு ஆபத்துனா நீங்கள் 7 பேர் இருக்கீங்க, அவங்க 3-4 பேர் இருக்காங்க. அவன்கிட்ட எத்தனை துப்பாக்கி, அவன்கிட்ட இருக்கிற துப்பாக்கி என்ன துப்பாக்கி, உன்கிட்ட இருக்கிற என்ன துப்பாக்கி, ரெண்டாவது எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. இப்போ அங்கே வந்து காங்கிரஸ் அரசு தான் நடைபெறுது. இப்போ விஜய் இன்னும் தமிழ்நாடு அரசு இன்னும் எந்த ரியாக்டும் இன்னும் இப்போ வரைக்கும் பண்ணலை. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? எந்த விஷயத்துக்கு அவர் ரியாக்ட் பண்ணாருன்னு சொல்லுங்கள். அவர் ஒரே ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணார். எந்த விஷயம்னா, திரிஷா சல்யூட் அடிக்கிறாங்கன்னா இவரும் சல்யூட் அடித்தார். இந்த ரியாக்ஷன் தான் நடந்துட்டு இருக்குது. வேற எந்த ரியாக்ஷன் அவர் வந்து இது வரைக்கும் ஆட்சி ஏறி 100 நாள் ஆயிடுச்சு. இந்த அமுதன் கொலை செய்யப்பட்டார், அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணாரா? சூலூரில் 10 வயசு சிறுமி கொல்லப்பட்டார், அதுக்கு எதுவும் ரியாக்ஷன் பண்ணாரா? இல்லை எத்தனையோ இங்கே வந்து அத்துமீறிய பல பாலியல் கொலைகள் சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. அவங்களோட அமைச்சரவையில் MLA சரவணன் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட தனது கட்சியை சார்ந்த பெண்ணுக்கு வந்து மிரட்டியிருக்காரு, அதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணாரா? அவருடைய கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் வந்து விஜய் மோகன் வந்து ஒரு பெண்ணை வந்து ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டியிருக்காரு. அவருடைய குழந்தை, அவருடைய சிறுமி 12 வயசு சிறுமியை வந்து ஆபாசமாக பேசியிருக்காரு. அது அவங்க கண்ணீர் மல்க டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் தலைமைக்கு கீழே இருக்கிற அந்த டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் அந்த லேடி வந்து வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு சாமானியமான ஒரு பொண்ணு, அதற்கு எதுவும் ரியாக்ட் பண்ணாரா? இதுக்கு மட்டும் நாம எப்படி எதிர்பார்க்கலாம் ரியாக்ட் பண்ணலாம்? அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பொறுப்பற்ற. இல்லை, இன்னொரு மாநிலத்தில் இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் பாதிக்கப்படுறப்ப அரசு முயற்சி எடுத்தால் தானே அதில் ஏதாவது செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறேன், அரசு எந்த முயற்சி எடுக்கலன்னா அவங்க அதுதான் சொல்கிறாங்களே. இப்போ இன்னைக்கு இது குறித்து பேசும்பொழுது டிஎம்கேயோட ராஜீவ்காந்தி அவர் பேசும்பொழுது இது ஒரு கையாளாகாத அரசு அப்படின்ட்டு அந்த அன்னூர் அரசு வந்து அதை எப்படினாலும் டீல் பண்ணும். அதே மாதிரி சண்முகம், தோழர் சண்முகம் அவர்கள் வந்து அவங்க பேட்டி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து அரசு வந்து உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், கர்நாடக அரசிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் காவேரிக்கு போய் போய் ஒரு சீன் போடலான்னு பார்த்தாரே தவிர உண்மையான அக்கறை இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? என்ன வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல அவர் போய் அங்கே பேசி ஒரு சீன் பார்த்து சட்டசபையில் என்ன சொன்னார்? இவர்கள் மக்களுக்காக நான் எந்தவித தலைகுனியும் ஏற்க தயார்னு, அதாவது தன்னை ஒரு தியாக பிரிவியாகவோ இல்லை விக்டிமாக, இது ரெண்டுல தான் இவர் காட்டுறதுக்குன்னு நினைக்கிறார தவிர இது தவிர அவருக்கு வேற எந்த அரசியலும் தெரியல. ஆனால் உண்மையான அரசியல் என்னது? மக்களுக்காக நிற்பது. இப்போ 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து கர்நாடகத்திலே வாழ்ந்தாலும் நீ வேண்டாங்க, தமிழர்னு வேண்டாங்க, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சாதாரண மனிதன் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அது என்கவுண்டர்னு சொல்லுது. என்கவுண்டரே இருந்தாலும் யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? எதற்கு சாமானிய மனிதர்கள் மீது மட்டும் துப்பாக்கி பிரயோகிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு மனிதனாக கூட இவர் கேள்வி கேட்டுக்கலாம். கேள்வி கேட்டதில்லை. சரி, அவங்க தான் ஊரில் அவங்களோட ஐடிவிங் கப்னு துள்ளும். டிவிக்கு ஐடிவிங் ஹெட் குவார்ட்டர் அஃபிஷியல் ஐடியில் போய் பார்த்தேன். ஜூலை மாதம் 26ஆம் தேதி லாஸ்ட் ட்வீட் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்டில் எந்த வித சம்பவமும் நடக்கல போல. ஸோ இவங்க எல்லாருமே வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம தான் நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிற சூழ்நிலைக்கு வந்து தள்ளியிருக்காங்க. நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், பார்டர்லேயே கூட சேலஞ்ச் பண்ணணும். நீ யாருன்னு கேட்கணும், அவனை கையை தூக்க சொல்லணும். அதுக்கப்புறமா எங்கள் ஹையர் ஆஃபீஸருக்கு சொல்லி அவங்க ஒரு பாதுகாப்போட ஒருத்தர் போய்
இன்னொருத்தன் பாதுகாப்புறதவ அவங்கள போய் நான் செக் பண்ணணும், அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்லை. அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணணும், எப்படி நீ நாடு கடந்து வந்த, எப்படி இந்த பார்டரை தாண்ட, எதுக்காக வந்த, உளவாளியா என்ன எதுன்னு இவ்வளோ விசாரணைக்கு அப்புறம் தான் எப்படி இன்டர்நேஷனல் இஷ்யூ இதுக்கே இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ்க்கு வனத்துறை சட்டம் அவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா விலங்குகள்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கணும். அதற்காக தான் அவங்களுக்கு வந்து ஆயுதம். ஒரு புலி வந்து பாய வந்துருச்சு, கடிக்க வந்துருச்சு, கரடி வந்து தாக்க வந்துருச்சு, யானை தாக்க வந்துருச்சு, அப்பவும் கூட எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் அவங்க வந்து அந்த துப்பாக்கியெல்லாம் ஃபயர் பண்ணணும். ஆனால் இவங்க அனாயசமாக ஒரு மானை கொன்றது குற்றம் என்றால் 3 பேர் உயிரை கொன்றது, அப்போ அது எவ்வளோ பெரிய குற்றமாக இருக்கும், எவ்வளோ பெரிய பாதகமான செயலாக இருக்கட்டும். அந்த எந்தவித குற்றம் உணர்ச்சியுமின்றி அவங்க வந்து அங்கேருந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க மானை வேட்டையாட்டாங்க, இறச்சி வச்சுருந்தாங்க. இங்கே இருந்து தமிழ்நாடு அரசு வந்து அமைதியாக இருக்கிறது, முதல்வர் விஜய் அமைதியாக இருக்கிறாரு. சம்மந்தப்பட்ட இங்கே இருக்கிற வனத்துறை அமைச்சர் நம்மெல்லாம் விஜய் பிறந்த நாளுக்கு இங்கே இருக்கிற ஜூஸ்லாம் நான் வந்து ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன்ட்டு அடுத்த வீட்டு நெய்யில் ஸ்வீட் செஞ்ச அந்த அமைச்சர் அமைதியாக இருக்கிறாரு. அப்புறமா இப்போதும் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டமைப்புன்னு திரு வேல்முருகன், திரு சீமான், திரு கிருஷ்ணசாமி, இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அன்புமணி வந்து அறிக்கை விடுறாரு, இவங்களுக்கு வந்து 2 கோடி ரூபாய் வந்து இவங்களுக்கு வந்து நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படின்னு. திமுக சைட்லேருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, இதை கண்டித்து ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் அதாவது மௌனசாமின்னு நம்ம முன்னாடி மன்மோகன் சிங்கை கிண்டல் பண்ணதுக்கு நமக்கு வந்து வாச்சிருக்காரு மோடியும் விஜயும். இவர்கள் தான் உண்மையான மௌனச்சாமியார்கள். இவர்கள் வந்து மக்கள் நலனுக்காக என்றுமே வாயை திறக்க போகல. இவங்க வாயை திறந்தாங்கன்னா அவர் பாகிஸ்தான் அப்படிம்பாரு, இல்லை இஸ்லாமியர்கள் மேலே, இல்லை நேரு மேலே பலிப்படுவார். இவர் வாயை திறந்தாருன்னா கடந்த ஆட்சியில் இப்படி ஸ்டாலின் இப்படி அப்பாவை காணும், மவனை காணும், பொண்டாட்டியை காணும், பிள்ளையை காணும்ட்டு பேசிட்டு ஒரு பஞ்சு டெலாக் அடிச்சுட்டு போகிறது தான் இவங்களோட தொழிலாக இருக்கிறத தவிர நாட்டு மக்கள் மீதோ இல்லை மனிதர்களின் உயிர்கள் மீதோ எந்தவித மதிப்பும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. இவ்வளவு நேரம் நமது பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி. நன்றி.